Probability distribution, example 11.1 for class 12. Suppose two coins are tossed once. If x denotes the number of tails. ஒரு காயின் டூ காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணுறாங்க. எக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டெய்ல்ஸை டினோட் பண்ணுது. ரைட் டவுன் த சாம்பிள் ஸ்பேஸ். டூ காயின்ஸ் அப்படின்னா ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் ஓவர். ஃபைண்ட் த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 1. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் எக்ஸு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் வந்து எழுதுகிறோம். எக்ஸு என்னன்னு சொல்லியிருக்கு, நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். எக்ஸு தான் முக்கியம். எக்ஸை எது டினோட் பண்ணுது, எதை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அப்படிங்கிறப்போ இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 1 அப்படின்னா 1ங்கிற நம்பர் இல்லை, இட் இஸ் நாட் ஏ நம்பர். 1 அப்படின்னு தேடக்கூடாது. ஒரு டெய்ல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு டெய்ல் வர்ற சான்ஸ் இது ஹெச்டி டிஹெச், ஹெச்டி டிஹெச். திரும்ப எடுத்து எழுதணுன்ட்டு இல்லை, இப்படியே டைரெக்டாக பார்த்து கூட எழுதிக்கலாம். அப்போ அதனுடைய வேல்யூ வந்து இங்கே இப்போது 0 டெய்ல் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. இது வந்து 0 டெய்ல், இது 0 டெய்ல். இது வந்து 1 டெய்லில் 2 சான்ஸ் இருக்குது. இது 2 டெய்லில் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ 0 1 2க்கு 0க்கு ஒரு சான்ஸ், 1க்கு 2 சான்ஸ், தென் 2க்கு 1. எப்போவுமே டோட்டலில் செக் பண்ணிக்கணும். இது டோட்டல் பண்ணால் 4 வருது. ஸோ நமக்கு இங்கேயும் 4 NF வந்து 4ங்கிறது. 11.2 சப்போஸ் தட் ஏ பேர் ஆஃப் டைஸ். ஏ பேர் ஆஃப் டைஸ் அப்படின்னா ஒரு டையில் எவ்வளோ இருக்கும், 1 2 3 4 5 6. இன்னொன்று எகெயின் அவங்க வந்து அதோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது 1 2 3 4 5 6. மொத்தம் NF வந்து 36 அப்படின்னு சொல்லி இருக்கும். தென் ரோல்டு ஒன்ஸ், ஒரு டைம் வீசுகிறாங்க. எக்ஸ் டினோட், இதுதான் முக்கியம்னு சொல்லியிருக்கோம். டோட்டல் ஸ்கோர் ஆஃப் 2 டைஸ். அப்போ 2 டையை இப்போ நம்ம சொல்லிட்டோம். இதனுடைய டோட்டல் ஸ்கோர் அப்படின்னா இப்போ இதை ஆட் பண்ணிகிட்டே வரோம். 1 + 1 2, 1 + 2 3, 1 + 3 4, 6 + 6 12 அப்படிங்கிறது சொல்லு. இதுதான் எக்ஸு. இங்கே எங்காவது இதில் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கூடாது. இந்த 1 2 3 4 5 6 எக்ஸ்னு டினோட் பண்ணக்கூடாது. எக்ஸ் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை கவனமாக பார்க்கணும். டோட்டல் ஸ்கோர் அப்படிங்கிறப்போ டோட்டல் ஸ்கோர் தான் எக்ஸு. ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம சொல்லிட்டோம். தென் ஹியர் த வேல்யூஸ் டேக்கன் பை த ரேண்டம் வேரியபிள் எக்ஸு. அதுவும் இந்த இடத்துல காமிச்சிட்டோம். எக்ஸனுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி இமேஜ் ஆஃப் 10. 10ங்கிறது எவ்வளோ டைமுக்கு நமக்கு வந்திருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணால் 10 தான் நமக்கு. ஸோ இந்த 10னுடைய இன்வர்ஸ் இமேஜ் வந்து 3. த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எக்ஸு. இதெல்லாம் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எக்ஸு. அந்த டோட்டல் பண்ணோம் இல்லையா, இந்த டோட்டல் பண்ண 1 + 1 எவ்வளோ டைம் வருது நமக்கு, 1 டைம் வருது. ஸோ 1 டைம். இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம், ப்ராபபிலிட்டி கிடையாது. த நம்பர் ஆஃப் டைம்ஸ், த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த இன்வர்ஸ் இமேஜ். தென் இந்த டோட்டல் பண்ணுறது 3. இந்த 2 எப்படி வரும், 1 + 2 3, தென் 2 + 1 3. அப்போது 2 டைம் நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுதான் இந்த 2 அப்படிங்கிறது. எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு 4-5 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிவிட்டேன், நீயே அது பார்த்துக்கலாம். இப்போ 12க்கு 1ன்னு ஏன் வருது, 6 + 6 ஆட் பண்ணால் என்ன வரும், 12. அது எவ்வளோ டைம் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு நமக்கு, ஒரு டைம் வந்து அந்த சான்ஸ் இருக்குது. ஸோ 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பர்டிகுலராக இதை வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 11.3 an urn contains 2. ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 white balls and 3 red balls. ஸோ அந்த பாக்ஸில் வந்து 2 ஒயிட்டு 3 ரெட் இருக்குது. a sample of 3 balls taken. n வந்து 3. ஸோ அந்த 3 balls இருந்து எடுக்கக்கூடிய பால் வந்து என்ன பால் எடுக்கிறாங்க, சூசன் அட் ரேண்டம். எது எக்ஸ் என்ன, இதை தான் நீ ரொம்ப ஆர்வமாக பார்க்கணும். எக்ஸ் டினோட் த நம்பர் ஆஃப் ரெட் பால். ரெட் பாலை நம்ம எடுக்கிறோம். அந்த ரெட் பால் வந்து நமக்கு மொத்தமாக 3 பால் எடுக்கிறாங்க. அப்போ 3 பால் எடுக்கிறப்போ இங்கே 3 ரெட் பால் இருக்குது.
எடுத்துனே ரெட் பால் வந்துருமா இல்லை இல்லை வரலாம் வராமலே இருக்கலாம். அப்போ 0 ரெட் பாலாக இருக்கலாம். தென் 3 பால்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். அப்புறம் ஒரு ரெட் பால் கிடச்சிட்டு மிச்சம் 2 ஒயிட்டாக இருக்கலாம். அல்லது 2 ரெட் பால் எடுத்துகிட்டு மிச்சம் 1 வந்து ஒயிட்டாக இருக்கலாம். அல்லது 3மே ரெட் பாலாக இருக்கலாம். அப்போ ஒயிட் என்னவாக இருக்கும்? 0. அப்போ இங்கே 0 எழுதியிருக்கோம். ஸோ அவுட் ஆஃப் மொத்தம் என்ஆஃப்எஸ் எப்போவுமே ஒவ்வொரு இதுலேயும் கண்டுபிடிச்சிக்கணும். அவுட் ஆஃப் 5 பால்ஸில் நம்ம எத்தனை பால் எடுக்கிறோம்? 3 பால்ஸ் எப்படி வரணும்? 5 பால்ஸுங்கிறது எது? இந்த 2 + 3 டோட்டலாக இது வந்து 5 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது என்ஆஃப்எஸ் ரெடியாக வச்சுக்க. நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் இதெல்லாமே சொல்லிட்டோம். நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட் பால். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் 0 எழுதுனேன்னு ஒரு டவுட் வரும். பிகாஸ் இங்கே நம்ம 3 பால் எடுத்தாகணும். இங்கே ஒயிட் வந்து 2. இப்போ இங்கே P(x) = 0 அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். எக்ஸுக்கு நம்ம எடுக்கக்கூடியது எல்லாமே என்னது? ரெட் பால் தான் எடுக்கிறோம். P(x) நம்ம ரெட் பால் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ரெட் பால் இல்லைன்னா 3மே ஒயிட்டாக வரணும். ஆனால் இங்கே இருக்கிறதே 2 தான். நம்ம கம்பல்சரி 3 எடுத்து ஆகணும். அப்போ அந்த x = 0ங்கிற சான்ஸ் நம்ம எடுக்கலை. அடுத்தது P(x) = 1. அப்போ 2 ரெட் பால், ஒரு ரெட் பால், 2 ஒயிட் பால். அப்போது ஒயிட் பாலுக்கு வந்து நம்ம 2. தென் மிச்சம் 1 வந்து ரெட்டில் எடுக்கிறோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது ஆட் பண்ணி பாரு, 3 வந்துடுச்சா? ஸோ 2C2 அப்படின்னா 1ன்னு அர்த்தம். 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. 1 × 3 3. இப்போ நம்ம 3 பால் எடுக்கணும். ஒவ்வொன்றிலையும் 3 பால் எடுக்கணுங்கிறது கம்பல்சரி. ஸோ ஒரு ரெட் பால் எடுத்துட்டோம். அடுத்தது 2 ரெட் பால் எடுக்கிறோம். 2 ரெட் பால் பெற மொத்தம் 3ல் 2 எடுத்துட்டோம். நம்ம 3 டோட்டலாக எடுக்கணுமா? அப்போ இங்கே 1 போட்டுக்கிறோம். ஸோ ஒயிட்டில் இன்னொரு பால் வந்து எடுக்கிறோம். அடுத்தது 3மே ரெட் பால். இப்போ 3மே ரெட் பால்னால் இருக்கிற 3 ரெட் பாலில் 3ஐயும் எடுத்தாச்சு. அப்போ நம்ம ஒயிட் பால் தேவையே இல்லை. அப்போ 2C0. 2C இங்கே 1ன்னு எடுத்தப்போ நமக்கு எவ்வளோ சான்ஸ் இருந்தது? ஒரு ரெட் பாலுக்கு ஆன்சரு 3 வந்தது. 2 ரெட் பாலுக்கு 6ன்னு வந்தது. அடுத்தது ஃபைனல் ஆன்சர் 1ன்னு இருந்தது. எப்போவுமே இதை டோட்டல் பண்ணி பார்த்துக்கணுன்னு சொன்னேன். 3 + 6 + 1 = 10. இங்கே பாரு என்ஆஃப்எஸ் பாரு. என்ஆஃப்எஸ் வந்து 10. கொஸ்டின் நம்பர் 11.4. 2 balls are chosen randomly from an urn containing 6 white ball and 4 black ball. மொத்தம் எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட? 6 white ball, 4 black ball. டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. தென் இதில் எவ்வளோ நம்ம எடுக்க போகிறோம்? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, we win ₹30 for each black ball. நீ பிளாக் பாலை சூஸ் பண்ணினா ஒரு பாலுக்கு ₹30 வந்து அவங்க பணம் உனக்கு கொடுக்குறாங்க. லாஸ் அப்படிங்கிறப்போ மைனஸில் போனேன். உங்கள்கிட்ட பணத்தை கொடுக்குறியா, அதனால் வந்து மைனஸ்ஸு. ஃபார் ஈச் ஒயிட் பால். ஸோ நீ பிளாக் பால் தான் எடுக்கணும். ஒயிட் வந்துச்சுன்னா நீ வந்து ₹20 ஒரு பாலுக்கு கொடுக்கணும். இப்போ எக்ஸ் டினோட் என்னன்னு பாரு. எக்ஸ் டினோட் இந்த வின்னிங் அமௌண்ட்டுங்கிறது அந்த ருப்பி. ஸோ உடனே ₹30 - ₹20 எழுதிடக்கூடாது. எத்தனை நம்ம பால் எடுக்க போகிறோம்? 2 பால்ஸ் எடுக்க போகிறோம். அப்போது ஒரு பாலுக்கு ₹30 கொடுக்குறாங்கன்னா 2 பாலுக்கு ₹60 தான் வின்னிங் அமௌண்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி ₹60 வின்னிங் அமௌண்ட் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். அடுத்தது நீ எடுக்கிற பாலில் மொத்தம் 2 பால் எடுக்கணுமா? 1 ஒயிட்டு 1 பிளாக்காக இருந்துச்சுன்னு வை. அப்போது ஒரு பிளாக்குக்கு உனக்கு ₹30 கொடுக்குறாங்க. ஆனால் நீ இன்னொரு ஒயிட் எடுத்துட்ட. அப்போ ₹20 மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்போது ₹10 மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுதான் இங்கே 10ன்னு இருக்குது. நீ எடுக்கிற அது 2மே ஒயிட்டாக போச்சு. அப்போது இதுக்கு ஒரு ₹20, இதுக்கு ஒரு ₹20, ₹40 உங்கள்கிட்ட வந்து லாஸ் ஆயிரும். அதுதான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கு. தென் இப்படியெல்லாம் எக்ஸை கண்டுபிடிச்ச பிற்பாடு இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்க இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணணும். மொத்தம் எத்தனை பால்? 2 பால் அப்படிங்கிறப்போ இங்கே 4C2 2மே எடுத்துட்டோம். மிச்சம் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும் அதோட வேல்யூ. இப்போ அமௌண்ட்டு இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. அதை பற்றி நம்ம பேசியாச்சு. இப்போது இன்வர்ஸ் இமேஜுக்காக இந்த ஸ்டெப்பு போட்டிருக்கோம். 4C2 அப்படின்னா 4 × 3/2 × 1. C அப்படின்னு வந்ததுனாவே இந்த டினாமினேட்டர் வரும். அடுத்தது எக்ஸ் ஆஃப் இந்த ₹10 இதுக்கு நீ பார்க்கணும். 10 எப்போ கிடைக்கும்? ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டு. ஸோ 4C1
அடுத்து ரெண்டுமே ஒயிட் எடுத்துட்டேன். அப்போது பிளாக்கே இருக்காது. அப்போ இந்த இடத்துல இருக்குது. அப்போ 0 பிளாக். அப்போ இந்த இடத்துல 0 இது. இந்த ரவுண்ட் பண்ணது கண்டிப்பாக டோட்டல் 2ன்னு வரணும். 0 + 2 2. இது செக் பண்ணி பார்த்துக்கணும் நீங்கள். ஓகே, அந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்து இங்கே காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி. எத்தனை காயின் டாஸ் பண்ணுறோம்? 2 காயினை டாஸ் பண்ணுறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாகவே இந்த கட்டம் போட்டு வரும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் இமேஜ்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இந்த ஃபார்மில் n/n(s) ஃபார்முக்கு வந்துடும். ஸோ 2 காயின் அப்படிங்கிறப்போ HH, HT, TH, TT. அப்போ டோட்டல் வேல்யூ வந்து 4. இப்போ எக்ஸ் என்ன சொல்கிறாங்க? லெட் சைமன் மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். இங்கே எக்ஸுங்கிற வார்த்தை வரல, நம்ம தான் வச்சுக்கணும். எக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வர்றது. அப்போ 2 காயினில் நம்பர் ஆஃப் 0 1 2 0 1 2. 0 எவ்வளோ டைம் வருது? 1 டைம் கிடைக்கும் நமக்கு இல்லையா? ஏன்னா ரெண்டுமே வந்து டெய்லாக போயிடும். நோ ஹெட் அப்படின்னா 2 என்னவாக இருக்கும்? டெய்லாக இருக்கும். ஸோ 1/4. எப்போவுமே கீழே டோட்டல் வந்து 4. இது வந்து 2 சான்ஸ் வந்தது. இப்போ நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சேன். இது 2 சான்ஸ் வர்றதுனால 2/4. தென் திஸ் இஸ் 1/4. இது வந்து 1/4. ஸோ இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். 11.6 a pair of dice is பேர்னால் மொத்தம் எவ்வளோ? 2. அப்போ 6 36 36 வந்து n(s) கிடைக்கும். தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் PMF. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாகவே இந்த கட்டம் போட்டு ஃபைனலாக ஆன்சர் வந்து வரணும். டு கெட் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ். இதில் எக்ஸு கேபிட்டல் எக்ஸ் ரேண்டம் வேரியபிள்னு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது இதில் டோட்டல் அப்படின்னுலாம் கிடையாது. இந்த டோட்டலுங்கிற வார்த்தையை தேடிட்டு இருக்காத. அந்த வீசுகிறப்போ 4 4ன்னு எதில் ஃபஸ்ட்டு டைலையும் இருக்கலாம், செகண்ட் டைலையும் இருக்கலாம். எவ்வளோ ஃபோர்ஸ் வருதுங்கிறத மட்டும் பார்க்கணும். இதில் பாரு, இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது? 1. அதே மாதிரி இதில் பாரு, இங்கே 2. தென் இதில் 3 4 5 6. தென் இப்படி திருப்பியும் பார்க்கணும். தென் 4 1. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 0 4. தென் 1 4 2 4 4 4. 1 4 அப்படிங்கிறது இது. இந்த இங்கே வேறு நம்பரு, இந்த இடத்துல 4. 2 4 அப்படிங்கிறது இது. ரெண்டுலேயுமே 4 4ன்னு வருது. இது 2 4. அவ்வளோதான். 3 4 கண்டிப்பாக இல்லை. ஸோ அதை நீ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 4 வந்து 25/36. 4ஏ இல்லாத நம்பரு. 4ஏ இல்லாத நம்பரெல்லாம் தேடி எடுத்து போட்டுரு. அடுத்தது வந்து இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த 1 4 வந்து 10 நம்பர்ஸில் 10 ப்ராக்கெட்டில் வந்து 4 வந்து இருக்கும். தென் 2 4 ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இந்த எடுத்து 11.7 is the probability mass function of a random variable x is. probability mass function கட்டம் போட்டு கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து என்ன கேட்குறாங்கன்னா cumulative function. cumulative functionனா கேபிட்டல் f(x) அப்படின்னு அர்த்தம். மீன்ஸ் அப்போ இதிலிருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸ்டார்டிங் நம்பரை எழுதிக்கணும். அடுத்தது என்ன பண்ணால் இந்த ஸ்டார்டிங் நம்பரை இதோடு ஆட் பண்ணணும். 1 + 5 எவ்வளவு? 6. அந்த நம்பரை 6/12 அடுத்த நம்பரோடு ஆட் பண்ணணும். 11/12. இல்லை இந்த 3ஐயும் ஆட் பண்ண 5 + 5 + 10 + 1 11/12. இந்த டோட்டலாக ஆட் பண்ண 12/12. 12/12ங்கிறத 1 அப்படின்னு சொல்லி வந்துட்டால் கண்டிப்பாக அந்த லாஸ்ட் ஸ்டெப்பு 1ஆக தான் இருக்கும். டோட்டல் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த 3 நம்பரும் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது p(x) > 2 அப்படின்னா இங்கே ஈக்குவல் டு இல்லை, அதனால் 2வை விட்டுரு. அப்போ இந்த 3 4 வர்ற இது ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 11 > 2 3 4 டோட்டல் பண்ணுறப்போ 11/12. நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணி சொல்லிட்டேன். இந்த p(x) எல்லாம் பார்க்குறப்போ கவனமாக இந்த ஸ்மால் f(x) தான் பார்க்கணும். p(x) = 1 p(x) = 2 இந்த மாதிரி பார்க்குறப்ப ஸ்மால் f(x) பார்க்கணும். நான் இதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிட்டேன், சாரி. ஸோ இந்த டோட்டலை தான் நம்ம கவனத்தில் வச்சுட்டு எடுத்துக்கணும்.
Now question number 8, 11.8. A six-sided die is marked 1 on one face. 1ங்கிறது ஒரு ஃபேஸில் மார்க் பண்ணியிருக்காங்க, 2 அப்படிங்கிறது 2 ஃபேஸில் மார்க் பண்ணியிருக்காங்க, 3 அப்படிங்கிறத 3 ஃபேஸில் மார்க் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 ஃபேஸில் நம்பர் வந்துடுச்சு. ஸோ ஒரு ஃபேஸ் let x denote the total score. கவனமாக பார்த்துக்க, எக்ஸ் டோட்டல் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் பண்ணினது தான் எக்ஸு, இதில் இதுதான் எக்ஸு, இதுதான் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2. டோட்டல் பண்ண நம்பரு 2, டோட்டல் பண்ண நம்பரு 3, டோட்டல் பண்ண நம்பரு ப்ராபபிலிட்டினா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். இந்த 2ங்கிற நம்பர் எத்தனை முறை வந்திருக்கு? ஒரே டைம் தான். 3 எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 4. அப்போ 4 டைம்ஸ் வந்திருக்கு. 4 எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கு? 1 2 3 தென் 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி பார்த்து இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை ஸ்டார்டிங் நம்பர் எழுதிட்டு இந்த 5ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணி எழுது, 10ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணி எழுது, 12ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணி எழுதினா ஃபைனல் நம்பர் கண்டிப்பாக 1 அப்படின்னு வரும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொஸ்டின். இந்த 2 தான் இங்கே எழுதியிருக்கு. பி ஆஃப் 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ 3யும் இன்க்ளூட் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 4 5 5ஓடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே இல்லை. ஸோ இங்கே பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது இது. அப்போ 3லேருந்து இது வரைக்கும். அப்போ 4 எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது இங்கே இருக்குது. பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4னா 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 4 5 6 ஈக்குவல் டு சைன் இல்லாததுனால அந்த 6ஐ விட்டுட்டோம். இங்கே இடத்துல ஈக்குவல் டு 4ஐ விட கிரேட்டருங்கிறப்ப 6 வந்துடும். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்து எழுதி ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். பிஎம்எஃப் கண்டுபிடிக்கணும். பிஎம்எஃப்னாவே கண்டிப்பாக நமக்கு என்ன வரணும்? இந்த பாக்ஸ் வரணும். அடுத்தது of the discrete random variable x whose cumulative distribution function கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணிகிட்டே வந்தோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம செப்பரேட் பண்ணிகிட்டே வரணும். லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணிகிட்டே வந்து இது லாஸ்ட்லேருந்து செப்பரேட் பண்ணிகிட்டே வர்றப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கணும். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸோட ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். இதுதான் எக்ஸ் வேல்யூ. ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லையில்ல, இந்த ஈக்குவல் டு வர்றது தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே ஈக்குவல் டு வருது, ஈக்குவல் டு வருது. ஸோ இது எல்லாமே எக்ஸ் வேல்யூ. ஸோ யூ டேக்கன் ரைட். ஸோ இங்கே இந்த இடத்துல -2 -1 0 1 கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டின்லேயே கொடுக்குது. அதுக்கு நேராக இருக்கிற நம்பர் எடுத்து எழுதிக்க. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த லாஸ்ட்லேருந்து கண்டுபிடிச்சின்னா ஈஸியாக இருக்கும். இந்த இது 1ஆ? ஏன்னா இது எப்போவுமே டோட்டல் பண்ண நமக்கு என்ன வரும்? 1 வரும். 1லேருந்து 0.90 செப்பரேட் பண்ணு, இங்கே 0.10. தென் இதிலேருந்து செப்பரேட் பண்ணு 30. தென் இதிலேருந்து இதை செப்பரேட் பண்ணு 35. இங்கேருந்து இங்கே செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டார்டிங் நம்பரை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஸ்டார்டிங் நம்பரை அப்படியே எழுதிட்டு இந்த லாஸ்ட்லேருந்து செப்பரேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இவங்களில் வேறு மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0னா 0 விட கம்மி. 0 விட கம்மி நமக்கு என்ன வருது? -1 -2. அது எழுதிட்டு அதனுடைய ஆன்சர் எடுத்து எழுதிக்க. மறக்காமல் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எழுதணும். நான் தெரியாமல் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிட்டு அடிச்சுட்டு போட்டிருக்கேன். அடுத்தது எக்ஸ் இல்லை தனியாக கூட நீ திரும்ப எடுத்து எழுதிட்டு கூட போடலாம். பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் தென் தட்ஸ் ஆல். A random variable x has the following probability mass function. Probability mass functionனா இந்த மாதிரி இருக்கும். தென் இங்கே கொஸ்டினில் இது கொடுத்துருக்கு. நான் கே கண்டுபிடிச்சதை காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி கேவெல்லாம் வந்தால் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துடணும். அப்புறம் இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கே வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாம் எடுத்து எழுதி பாக்ஸ் போட்டுக்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி ஆஃப் இதை போட்டு வச்சுட்டு போட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும்.
2க்கும் 6க்கும் இடையில 3 4 5 ஸோ 3 4 5 இந்த நம்பர் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிடு. 4க்கு 4 அண்ட் 4க்கு கம்மியாக ஸோ 4ம் 4க்கு கம்மியாக வர எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க. தென் 3 லெஸ் தேன் எக்ஸை நம்ம எப்படி திருப்புறோம்? எக்ஸு கிரேட்டர் தேன் 3. ஏன்னா 3 வந்து எக்ஸை விட ஸ்மாலாக இருக்குது. அப்போ எக்ஸு 3யை விட கிரேட்டராக இருக்கும். 3யை விட கிரேட்டராக இருக்கிறதெல்லாம் அந்த பாக்ஸில் பார்த்து எழுதிக்கிறோம். 11.11 small f of x given you find the constant probability density function. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வந்தாவே நம்ம ஈக்குவல் டு 1. நம்ம டிஸ்க்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். இப்போ கண்டினியூஸ் வந்துடுச்சு. கண்டினியூஸ்னு எப்படி தெரிஞ்சது? இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் 1லேருந்து 4 வரைக்கும் இந்த மாதிரி கண்டினியூஸாக போகுது. அப்போ வந்து நம்ம we are taking integration probability density function இன்டகிரேஷன் எடுத்துகிட்டு f of x dx equal to 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். e of x கணத்தில் வச்சுக்க. எப்பெல்லாம் கொஸ்டினில் k தென் ஏதாவது லேம்டா இல்லாட்டி சி இப்படி எல்லாம் வருதோ அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க. ஸோ -∞ to 1 இதை நான் பிரித்து காமிச்சிருக்கிறேன். +∞ to -∞. ரேஞ்ச் இங்கே என்ன இருக்குது? 1ம் 4ம் இருக்குது. ஸோ 1 -∞ to 1 1 to 4 4 to ∞. இந்த இன்டர்வலில் 0 ஏன்னா 0 அதர்வைஸ்னே சொல்லிட்டாங்க. இந்த இன்டர்வலை தவிர மற்றது எல்லாமே 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இன்டர்வல் மட்டும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ரெண்டும் 0 ஆயிரும். இதெல்லாம் நீ கையெழுக்கு இன்டகிரேட் பண்ணால் x³ 3 லிமிட்டு 1 to 4. ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் c வேல்யூ 1/21. தென் p ஆஃப் 15லேருந்து 1.5 to 3.5 அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நீ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. மீன்ஸ் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வரல. ஆனால் 1.5 இது வந்து ஜஸ்ட்டு நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் அந்த டிஸ்க்ரீட்டில் தான் அதை பார்க்கணும். டிஸ்க்ரீட்டில் தான் நம்ம இந்த 1.5 இந்த ஈக்குவல் சைன் இருந்தால் தான் 1.5 எடுப்போம். பட் கண்டினியூஸில் அப்படி இல்லை. இதிலேருந்து இது வரைக்கும். ஸோ c into x². c வெளியில் எடுத்துகிட்டு இன்டகிரேட் அட் லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இதெல்லாம் நான் சொல்லலை பிகாஸ் ஒரே வீடியோவாக எடுக்கிறதுனால ஐ டோன்ட் see this. இந்த நோட்டில் இருக்கிற எல்லா பேஜுமே நான் வந்து பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்துக்குங்க. p of x less than or equal to 2. ஸோ -∞லேருந்து 2 வரைக்கும் அந்த இடத்துல நம்ம -∞ to 2 f of x dx. ஸோ -∞ to 1 1 to 2. இந்த 1 to 2 எங்கேருந்து வந்து நான் முதலே சொல்லிட்டேன். அந்த லிமிட்டில் இருக்குது f of x dx. ஏன்னா இது எப்போவுமே இந்த -∞ +∞ இந்த இடமெல்லாம் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் 0 ஆயிரும். நீ டைரெக்டாக இந்த ஸ்டெப்பு போட்டாலும் தப்பில்லை. ஸோ c வெளியில் எடுத்துகிட்டு x³ அப்ளை இதை p of x greater than 3 அப்படின்னு மாற்றிட்டு இது -∞ to +∞ 1 2 3 4 x greater than 3. நீங்கள் எக்ஸுங்கிறது இங்கே எடுத்துட்டிங்கன்னா 3யை விட கிரேட்ரு. இந்த இடத்துல வந்து எக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ 3 to ஸோ இந்த இப்போ இது ரெண்டு இன்டர்வல் உள்ள இருக்குது பாரு. 3 to 4ன்னு இருக்குது, 4 to ∞ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ 3 to 4 f of x dx, 4 to ∞ f of x dx. இந்த 3 to 4ல் தான் f of x இருக்குது. இன்ஃபினிட்டின்னு வந்தால் கண்ணை மூடிட்டு 0ன்னு எழுதிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம் அந்த இடத்துல. 11.12 x is a random variable with a probability density function. continuous function வந்துருச்சு. probability density function கொடுத்துருக்காங்க. f of xல 3 இருக்குது. ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து 1 to 2, செகண்ட் இன்டர்வல் 2 to 3. இங்கே பாரு 2 வந்து ஒரு இடத்துல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் தானே. 2 இங்கே இருக்குது. அப்போ இங்கே இருக்காதல்ல. ரெண்டு இடத்துலையுமே 2ங்கிற ஒரு நம்பர் இருக்காது. ஒரு நம்பர் வந்து ஒரு இடத்துல தான் நமக்கு இருக்கும். அதனால தான் ஒன்றுக்கு ஈக்குவல்ட்டு இருக்குது, இன்னொன்றுக்கு ஈக்குவல் இல்லை. இது வந்து ஓப்பன் இன்டர்வல்னு அர்த்தம். இது வந்து நமக்கு என்ன அர்த்தம்? க்ளோஸ்டு இன்டர்வல். தென் 0 அதர்வைஸ்.
தென் என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாலும் ஒன்று தான், வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாலும் ஒன்று தான். ஸோ எக்ஸாமில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னு கேட்டாங்களே கியூமுலேட்டிவ் இல்லையே அப்படின்னு நினைக்காத. அடுத்தது இது வந்து நம்மளுடைய இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதை டோட்டலாக இங்கே எழுதிட்டேன். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி என்னென்ன இது வருது, 1 2 தென் 3. ஸோ இங்கே பிரிச்சுட்டோம் 1 2 3. அப்போ 4 இன்டர்வல். இந்த இன்ஃபினிட்டி வர்றதை 0 போட்டுரு, இன்ஃபினிட்டி வர்றதா 0 போட்டுரு. அப்போது இந்த ரெண்டு இன்டர்வலுக்கும் நமக்கு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். தென் கேஸ் 1 ஒவ்வொன்றிலையும் நம்ம எக்ஸ் எடுக்கிறோம். இதில் எக்ஸ் எடுக்கணும், இதில் எக்ஸ் எடுக்கணும், இதில் எக்ஸு, இதில் எக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்டர்வலில் எக்ஸ் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் எதில் இருக்குது, இந்த ஃபஸ்ட் இன்டர்வலில் இங்கே இருக்குது. இப்படி போட்டால் க்ளோஸ்டு இன்டர்வல். இந்த 2ங்கிறது இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இருக்காது, ஏன்னா ஒரு இடத்துல தானே 2 இருக்கும். அதே மாதிரி இந்த 3 அப்படி அதே தான். 3ங்கிறது இங்கே இருக்குது, ஆனால் இந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் நான் அதை கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணியிருக்கேன். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸோடு ஸ்டாப் பண்ணிடணும். திரும்ப எக்ஸ் டு 1 போடக்கூடாது. எக்ஸை எங்கே எடுத்தோமோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு இன்ஃபினிட்டின்னு வந்தாவே 0 போட்டுரு. அடுத்தது கேஸ் 2 எக்ஸை எங்கே எடுக்கிறோம், அடுத்ததில். ஸோ அடுத்தது இது இது 1 to 2. ஸோ 1 to 2ல் இந்த இடத்துல இப்படி இப்போ ஷேர் பண்ணி காமிச்சிருக்க எக்ஸ் அப்படிங்கிறது எடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணு. இங்கேருந்து எப்போவுமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணு. இங்கே ஸ்டார்ட் பண்ணி எக்ஸோடு கொண்டு போய் நிறுத்திக்க. இப்படியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, நீ டைரெக்டாக இப்படியே எழுதிக்கலாம். நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 தென் 1 to எக்ஸு, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 1 to எக்ஸு. ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இதை போடாமல் உனக்கு போட தோடாது. இன்ஃபினிட்டி வந்தாவே 0 போட்டுரு. இது வந்து நமக்கு ஏன் டீன்னு மாற்றிருக்கிறோம்னா ஆல்ரெடி இங்கே எக்ஸெல்லாம் இருக்குது. அப்புறம் லிமிட்டு நம்ம எக்ஸை தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அதில் எக்ஸை அப்ளை பண்ண போகிறதுக்கு ஆல்ரெடி இங்கே எக்ஸ்ன்னு வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல 1 to எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணுறது அவ்வளோ ஃபேராக இருக்காது. அதனால் இந்த வேரியபிளை என்னவா மாற்றிட்டோம், சம் டி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். டி தான் நவ் அப்ளை த t-1 அப்படிங்கிறப்போ சப்போஸ் எக்ஸ்ன்னு இருந்தால் என்ன எழுதுவேன், எக்ஸ் பவர் n பை n அப்படின்னு எழுதுவேன். ஸோ இதை டோட்டலாக எக்ஸுங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிக்க. ஸோ ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பவர் 1 அப்படிங்கிறது ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆகும், கீழே 2 லிமிட்டை அப்ளை பண்ணி. இப்போ பாரு டி அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு மாறி இருக்குது. எக்ஸ்னே இருந்திருந்தால் அது எக்ஸ்ன்னு போகிறது அவ்வளோ ஃபேராக இருக்காது. ஈக்குவல் டு திஸ். நவ் அப்ளை த சிம்பிளிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து அடுத்த இன்டர்வலில் இந்த இன்டர்வலில் நம்ம எடுக்கிறோம். ஸோ இங்கே எக்ஸ் எடுத்துட்டோம். இங்கேருந்து இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிக்க. இதுக்குள்ளே இப்படி 2ஆக பிரித்து 3ஆக பிரித்து காமிச்சிக்கிறேன். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 1 to 2 2 to எக்ஸ் எக்ஸோட ஸ்டாப் பண்ணிக்க. இன்ஃபினிட்டி வந்தாவே 0. இதில் 2 எஃப் ஆஃப் எக்ஸும் வந்துடும். இதுவும் எழுதுகிறோம், இதுவும் எழுதிடும். ஸோ அதை டீன்னு மாற்றிட்டு எழுதிக்க. t-1 t+3. இது ஏற்கனவே சொன்னேன், இது பவர் என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். இங்கே பார்த்தியா எக்ஸ் பவர் n பை n அந்த ஃபார்முலா படி இது எழுதிட்டோம். இங்கே ஏன் மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் டீன்னு வருது. ஸோ மைனஸ் டி அப்படிங்கிறப்போ மைனஸ் டி பவர் n பை ஒரு -1 வரும் இல்லையா, அதுதான். இங்கே 2 இருக்கிறதுனால -2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ லிமிட் அப்பர் லிமிட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இதோட பிடிஎஃப் இருக்கிறதுனால நீங்கள் பிடிஎஃப்பில் பார்த்துக்கலாம். கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஏற்கனவே வச்சுருப்பீங்க. இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த சைனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீ பார்த்துக்கணும். இந்த ஆஃபை உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஆஃப் ப்ளஸ் உள்ளே கொண்டு போகிறதுல ஒரு ஆஃப் வரும். அந்த தான் இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டு நான் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த ஆஃபை இதுக்கும் எடுத்துகிட்டு வரணும். இந்த 1க்கும் நம்ம எடுத்துகிட்டு வரோம், இந்த ப்ராக்கெட்டுக்கும் எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஆன்சர் திஸ். அடுத்தது கேஸ் 4 லாஸ்ட் இன்டர்வலில் எக்ஸ் எடுக்கிறோம். அப்போ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இந்த எக்ஸ் வரைக்கும் வந்துடும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸை தான் 2 ஃபங்க்ஷனும் இங்கே வந்துடும். எப்போவுமே அந்த 2 ஃபங்க்ஷனுக்கு மேலே இல்லையே, அதுதான் மீதியெல்லாம் 0 ஆயிரும். இதுலேயும் ஆஸ் ஐ டோல்ட் எர்லியர் இங்கே மைனஸ் டீன்னு வர்றதுனால கரெக்டாக இந்த இடத்துல மைனஸ் வந்து போட்டணும். அதுக்கப்புறம் அப்பர் லிமிட்
லோயர் லிமிட். அப்போ அந்த 4 கேஸ்லேயும் வரக்கூடிய எல்லா ஆன்சரையும் கலெக்ட் பண்ணி எழுது. இதுதான் என்னது cumulative density function அல்லது density function. அதனால் example 11.3 if x is a random variable with distribution function னா கண்டிப்பாக என்ன கொடுத்துருக்கு capital F of x is given. Then find PDF small f of x நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டிஸ்க்ரீட்டில் நம்ம என்ன பண்ணோன்னா செப்பரேட் பண்ணிகிட்டே போகணும். ஏற்கனவே சொல்லிட்டேன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டால் மைனஸ் பண்ணணும். எது கவுண்டபிள் டிஸ்க்ரீட்டில். பட் இங்கே கண்டினியூஸாக வந்திருக்கே. அப்போ என்ன பண்ணணும்னா இதுதான் ஃபார்முலா. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். வென் யூ டிஃப்ரென்ஷியேட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் யூ ஆர் கெட்டிங் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜீரோவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு ஜீரோவே தான். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு 1 இல்லை எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1, 1னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 0, கான்ஸ்டன்ட்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 0. ஸோ இது ரேஞ்செல்லாம் அப்படியே தான் இருக்கும், அதெல்லாம் மாறாது. ஸோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இது கண்டுபிடிக்கணும். ஸோ லிமிட் 0.22 திரும்ப இப்படியெல்லாம் போட வேண்டியதில்லை. ஏன்னா நான் வென் யூ நோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் இருந்தால் இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக அதிலிருந்து அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பர் லிமிட் ஏன்னா இது ஃபார்முலா பி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறது புக்கில் இருக்குது. ஸோ எஃப் அப்பர் லிமிட் மைனஸ் எஃப் ஆஃப் லோயர் லிமிட் திஸ் ஒன். தென் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். 11.14 the probability density function of இது small f of x தான். ஓகே, இது இப்போ கே கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற இந்த கே எஸ் மியூ இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்னாவே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மைனஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அதை எழுதி. ஸோ கே இன்ட்டு ஈக்குவல் டு 1 மறக்காமல் போடு. கே வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆர்ஹெச்எஸில் ஈக்குவல் டு 1 மறக்காமல் போட்டுரும். ஸோ ஃபைண்ட் த கே வேல்யூ. தென் கே ஈக்குவல் டு 1/4. தென் இப்போ நீ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணுன்னாவே கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஃபஸ்ட்டு இன்டர்வலில் இருக்குது, இந்த இன்டர்வலில் இருக்குது. நமக்கு இன்டர்வலுக்கு என்ன இருக்குது? இங்கே 1 இங்கே 5. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி 1 5 இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா 1 5 இன்க்ளூடு தானே, ஈக்குவல் டு வருதா. அதனால் இந்த ஓப்பன் இன்டர்வல் இந்த பக்கமும் க்ளோஸ்டு இன்டர்வல் இங்கேயும் இதுதான் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே ஏன் இப்படி போட்டிருக்கோன்னா 1 ஏற்கனவே இங்கே இருக்குது, அப்போ கண்டிப்பாக இங்கே இருக்காது. அதனால் இது ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லி போட்டிருக்கோம். தென் ஸோ எக்ஸை ஃபஸ்ட்டு இதில் எடுத்துக்கிறேன். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸோட ஸ்டாப் பண்ணிடு. இன்ஃபினிட்டி வந்தாவே 0ன்னு சொல்லிட்டேன். அடுத்தது கேஸ் 2 எக்ஸை எங்கே எடுக்கிறோம்? இந்த க்ளோஸ்டு இன்டர்வலில் எடுக்கிறோம். ஏற்கனவே க்ளோஸ்டு இன்டர்வலையும் சொல்லியாச்சு. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 1 to எக்ஸு. ஸோ இந்த 1 to எக்ஸில் என்ன கே இங்கே இருக்க பாரு, கே இந்த கேவை எடுத்து அவுட்டரில் எழுதிட்டு உள்ளே என்ன இருக்கும்? 1 இருக்குமா? அப்போ 1னுடைய இது கண்டிப்பாக டி எஃப் ஆஃப் டி அப்படிங்கிறத மறந்துடாத. இந்த மாதிரி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ இந்த உள்ளே வர்றது டீங்கிற டேர்மில் நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ 1க்கு டி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டீன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அடுத்த இன்டர்வல் கேஸ் 3. ஸோ இதில் பார்த்துட்டோம், இதுலேயும் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த 3வது இன்டர்வலில் பார்க்குறோம். ஸோ 5 to இன்ஃபினிட்டின்னு வர்றதுக்கு 0 போட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி 1 1 to 5 5 to எக்ஸு எக்ஸோட வந்துருச்சு. அப்போ அது 0 ஆயிரும். ஸோ கே வேல்யூ வெளியில் எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் கே வேல்யூ அண்ட் ஆன்சர் 1. ஸோ இப்போ கலெக்ட் பண்ணி எழுது அந்த ஆன்சர் எல்லாம் பாக்ஸ் போட்டதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு
0 அப்புறம் இந்த 1/4 ப்ரீவியஸாக இருந்தது. அடுத்தது இந்த 1. நவ் அதுலேயே இந்த கொஸ்டின் p of x less than or equal to 3னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லிவிட்டு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லிவிட்டேன். நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இந்த f of x தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். தென் இங்கேயும் அப்படி தான், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இதில் நீ இந்த இன்டர்வல் greater than or equal to 3. இங்கே அப்பர் லிமிட் என்ன? இன்ஃபினிட்டி. 3ஐ விட இப்போ இங்கேயே நீட்டாக போட்டிருக்க 3ஐ விட கிரேட்டர் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிடும். ஸோ f of infinity 1, f of minus infinity 0, f of infinity 1. 11.15 let x be the random variable denoting the lifetime of an electrical equipment having probability density function. ஸோ PDF இந்த மாதிரி k இப்படி வந்துனாவே ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்முலா வச்சு கேவை கண்டுபிடிச்சிக்க. இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்ஃபினிட்டி வந்தாவே 0. ஸோ வென் யூ ஃபைண்ட் யுவர் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கு எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ இந்த கேவை வெளியில் எடுத்துரு. இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்தால் இன்டகிரேஷனுக்கு என்ன வரும்? இ பவர் மைனஸ் எக்ஸ் பை -1 வரும். அங்கே 2 இருக்கிறனால -2. சப்ஸ்டியூட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0, இ பவர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதை நல்லா பைகாட் பண்ணிவிட்டு கே வேல்யூ ஈக்குவல் டு 2. இப்போ அது எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து இதுக்கு இந்த இடத்துல கேவை சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வி ஹவ் ஃபவுண்ட். அதே கொஸ்டினில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் கே வேல்யூவோட. அடுத்தது இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாகவே கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 வரும். எக்ஸை வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வலில் எடுப்போம், அடுத்தது எக்ஸை வந்து செகண்ட் இன்டர்வலில் எடுப்போம். அப்போ இந்த இன்ஃபினிட்டின்னு வந்துனாவே என்ன சொல்லிட்டேன்? 0, 1. நவ் இந்த ஆன்சர் இந்த கே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணு. அடுத்தது வந்து 2 கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டுமே பார்த்துட்டோம். அந்த ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. கண்டுபிடிச்ச ஆன்சரை இந்த அந்த இன்டர்வலோட எழுதிடு. இப்படியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம். இந்த 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 ப்ராக்கெட் வரப்போ ஈக்குவல் டு போட்டுக்க. ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருக்கிறப்போ ஈக்குவல் டு வராது. அப்புறம் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2 அப்படின்னு இருக்குது. 2வை விட லெஸ்ஸாக, 2வை விட லெஸ்ஸானா இந்த பக்கம் தானே போகும் ஏரோ மார்க். கிரேட்டர்னால் இந்த பக்கம், லெஸ் அப்படின்னா இந்த சைடு என்ன இருக்குது? மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எப்போவுமே நம்ம கிரேட்டரை தான் ஃபஸ்ட் எழுதி ஸ்மாலரை நெக்ஸ்ட் எழுதுவோம். கண்டிப்பாக அப்பர் லிமிட் இது தான், லோயர் லிமிட்டு தான் இது. ஸோ எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி 0. பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 எப்படி போகும்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது 4 டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1 ஃபார்முலா. தென் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது ஒரு டிஸ்க்ரீட் வேல்யூ. இந்த இடத்த விட்டு நகராது. நகர்ந்தால் தான் கண்டினியூஸ், நகரவே இல்லை, அங்கேயே நிற்கிது. அப்போது ஒரு ஹோல் நம்பர் சாலிடாக இருக்கக்கூடியதுக்கு இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் இடம் இல்லை. இதெல்லாம் டிஸ்க்ரீட்டு. அப்புறம் டிஸ்க்ரீட்டுங்கிறப்போ நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம்? ப்ராபபிலிட்டி மாஸ். மல்டிப்ளை பண்ணால் -1, ஆட் பண்ணால் +3. இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ சி வேல்யூ மைனஸில் வராது எப்போவுமே. ஸோ யூ ஆர் டேக்கிங் த ப்ளஸ் வேல்யூ. ஸோ சி ஈக்குவல் டு 1/5. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்கோன்னா மீனும் வேரியன்ஸும் கேட்டுக்கிறாங்க. மீன் ஃபார்முலா என்ன? சிக்மா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ இந்த சி கண்டுபிடிச்ச பிற்பாடு அந்த திரும்ப ஒரு பாக்ஸ் போட்டுக்க. இந்த பாக்ஸ் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல, பார்த்துக்க. எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ 1/25. இங்கே ஆல்ரெடி 2 இருக்கா? அப்போ 2 × 2/25, 3 × ஒவ்வொன்றையும் this one.
ஸோ மீன் வேல்யூ 23/5. வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த இது E of x squared நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். E of x squaredனா இந்த பாக்ஸில் இருக்கிறது இந்த மேலே இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர்டு பண்ணிக்க. 1 squared 2 squared பண்ணதை எழுதிட்டு இது திரும்ப கால்குலேஷன். இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா E of x squared minus E of x the whole squared. So answer this. 11.17 2 balls are drawn or chosen randomly from a non containing 4. Suppose that we win ₹20 for each black ball. இந்த black ball எடுத்தினா உனக்கு ₹20 கிடைக்குது. ஸோ மொத்தமாக நம்ம எத்தனை பால் எடுக்கிறோம்? 2 பால் தான் எடுக்கிறோம். அப்போ ₹20 கிடைக்குதுன்னா 2 பிளாக் பாலுக்கு நமக்கு எவ்வளோ ருபீஸ் கிடைக்கும்? ₹40 நம்ம கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல 2 பிளாக் பால் எடுத்தால் ₹40. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் ஆயிரும், ₹10 லாஸ் ஆயிரும். எப்போ ஒயிட் எடுத்தா, பிளாக் விட்டுட்டு ஒயிட் எடுத்திங்கன்னா ஒரு பாலுக்கு ₹10 லாஸு. அப்போ 2 பாலுக்கு அப்படின்னா ₹20 லாஸு. லாஸ் அப்படிங்கிறனால மைனஸ் போட்டேன். இப்போ ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட், ஏன்னா எல்லாத்துலேயுமே 2 எடுக்கிறோம். இதுலேயும் 2 பால், இதுலேயும் 2 பால், இதுலேயும் 2 பால். இதை டோட்டல் பண்ணிப்பாரு 2 வரும். ஸோ ஒரு பிளாக்கு ஒயிட்டாக இருந்தால் ₹20 லாபம் கிடைக்கும். அதில் ₹10 போயிடும், மிச்சம் ₹10 தான் கையில் இருக்கும். ஸோ அதுதான் ரேண்டம் வேரியபிள் எக்ஸு. ஸோ ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் அண்ட் வேரியன்ஸு. E of xும் வேரியன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த x of 20, x of 10, x of -40 நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வந்ததுனாவே காம்பினேஷன் ஃபஸ்ட்டு எல்லா சம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்குவேன், அதுக்கப்புறம் அதனுடைய காம்பினேஷன் கண்டுபிடிப்பேன். காம்பினேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு அல்லது ரெண்டுமே சரி, ஒரு பிளாக்கு, ரெட்டு இல்லை இல்லையா, ஒயிட்டும் பிளாக்கும். இது போன இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அது ஒரு பிளாக் அப்படின்னு எடுத்தேன். ஸோ ஒரு ஒயிட்டுக்கு 8C1, ஒரு பிளாக்குக்கு 4C1, ஸோ 32. இதில் அமௌண்ட்டை பற்றி கவலைப்படாது, அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து இந்த காம்பினேஷன் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்ருக்குறோம். அடுத்தது x of 40, ரெண்டுமே நமக்கு லாபம் இல்லையா. அப்போ 2 6. இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ ஆல்ரெடி தெரியும். f of x இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரியும் செய்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ இந்த x into f of x இங்கே x squared into f of x இப்படி டைரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். இதுதான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் லெவலுக்கு. டைரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு இது வந்து இப்படி டைரெக்டாக போட வேண்டாம். ஏன்னா இங்கே எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். இஃப் யூ நோ திஸ் வெல் யூ கேன் ஃபாலோ இட். எக்ஸ் ஸ்கொயர்டுனா இதை ஸ்கொயர்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணோம். சைடில் எல்லாம் அந்த ஸ்கொயர்டு பண்ண ஸ்டெப்பு போட்டிருக்கேன். தென் இந்த ஆன்சர் இருக்குது. இ ஆஃப் எக்ஸு இந்த எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை ஆட் பண்ணி வந்த ஆன்சர். இ ஆஃப் எக்ஸ் என்ன ஃபார்முலா? எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு. தென் வேரியன்ஸுக்கு நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். இந்த ஆன்சரு அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். 11.18 Find the mean and variance of a random variable x whose probability density function அப்படின்னாவே ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுக்க. ஸோ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம இந்த லேம்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். கே லேம்டா இதெல்லாம் வந்ததுனாவே அந்த ஈக்குவல் டு 1 வந்து எழுதிக்கணும். இதுதான் ஃபார்முலா. now minus infinity to 0, 0 to infinity. ஸோ இது வந்து 0. மிஸ் நீங்கள் இன்ஃபினிட்டின்னு வந்தாவே 0 போட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே வந்து வேல்யூ வருது. ஏன்னா கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துருக்குறாங்க பாரு. எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னா எது வரைக்கும் போகும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதனால் இந்த இடத்துல இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு இந்த லேம்டாவை வெளியில் எடுத்துரு. இது என்னது? காமா ஃபங்க்ஷனுங்க ஃபார்முலா. ஆல்ரெடி காமா ஃபங்க்ஷன் நீங்கள் எக்ஸசைஸ்லேயே பார்த்துருப்பீங்க.
ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணினா யூ ஆர் கெட்டிங் லாம்டாவும் இது கேன்சல் ஆகிட்டு e of x equal to 1 by lambda. அடுத்து e of x squared நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ x squared into f of x dx. இது என்ன வரக்கூடிய x squared. So lambda into the gamma function n factorial by a power n plus 1. ஏங்கிற இடத்துல lambda இருக்கு. So in the place of a you find lambda. Now variance of x equal to e of x square minus e of x the whole square. இது வந்து e of x square value substitute பண்ணிட்டு you are getting this answer. Find the binomial distribution for each of the following 5 coins இருக்கு. அப்போ binomial distribution மட்டும் கேட்டிருக்காங்க. So n value வந்து 5 and x denote the number of head. அதுலேயே ரெண்டாவது question a fair die now is rolled 10 times. அப்போ n value வந்து 10 and x denote the number of times 4 appeared. அந்த 4ங்கிற நம்பர் எவ்வளோ டைம் அப்பியர் ஆகுது அப்படின்னு இதில் ஜஸ்ட்டு வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் கேட்டிருக்கு. அப்போது இந்த ஃபார்முலாவே எழுதிக்கிறேன். NCX p பவர் x q பவர் n மைனஸ் எக்ஸ். ஃபஸ்ட்டு டைமுக்கு n வந்து 5, அடுத்து செகண்ட் இதில் வந்து n வந்து 10. கொஸ்டின்லேயே இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து எக்ஸிலேருந்து எக்ஸோட வேல்யூ 0 to n. நமக்கு ஃபஸ்ட்டு கேஸில் வந்து எக்ஸோட வேல்யூ 0. எக்ஸில் இந்த வேல்யூ 1 to 5 0, அப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3. இங்கே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் கேட்டதுனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அடுத்தது புக்கில் எக்ஸாம்பிள் சம் இது நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அடுத்தது எக்ஸ் வேல்யூ. ஸோ இதில் காயின் அப்படிங்கிறனால p வேல்யூ 1/2 q வேல்யூ 1/2. இங்கே டைஸ் அப்படிங்கிறப்போ 1 to 6. அப்போ p வேல்யூ நமக்கு 1/6, q value 5/6. 11.20 a multiple choice examination has 10 questions. So number of questions வந்து 10. Then 4 distractorனா நம்ம வந்து திசை திருப்புதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ 4 சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4ல் எது வரும் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட முடியாது. அதுதான் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்ட்லி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். தென் suppose a student answers by guessing and if x denote the number of correct answer. இதெல்லாம் கரெக்டோ அது வந்து x அப்படின்னு சொல்லிடுறோம். என்னெல்லாம் தெரியுமோ அதை போடுறது. இப்போ நம்ம போன சம்மில் பார்த்தோம் இல்லையா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், அதை மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி தட் ஸ்டூடெண்ட் வில் கெட் 7 கரெக்ட் ஆன்சர் x equal to 7. அடுத்தது அட்லீஸ்ட் 1 கரெக்ட் ஆன்சர்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு. அட்லீஸ்ட்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் 10, நம்பர் ஆஃப் சாய்ஸ் வந்து 4 இருக்குது. எக்ஸ் டினோட் த கரெக்ட் ஆன்சர். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதிட்டோம். இதில் நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சதை எழுதிடுறோம். n வேல்யூ என்ன 10. தென் எக்ஸ் வேல்யூ என்ன 0லேருந்து 10 வரைக்கும். தென் 4 சாய்ஸ் இருக்குது. 4 சாய்ஸில் 1 கரெக்டு அப்படின்னா அது 1/4. ஒரு கொஸ்டின் பை மொத்த கொஸ்டின் 4. மிச்சம் இருக்கிற 3 ராங்கு. ஸோ 3/4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்து p of x equal to 7. இங்கே x equal to 0லேருந்து 10 வரைக்கும் இங்கே 7 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளை பண்ணிடுறோம். ஃபைனல் ஆன்சர் திஸ் ஒன். தென் p of x greater than or equal to 1ஓட ஃபார்முலா 1 minus p of x less than 1. இது எக்ஸசைஸ்லேயே நீ பார்த்துருக்கீங்க. less than 1 அப்படிங்கிறப்போ x is equal to 0. ஸோ எக்ஸுங்கிற இடத்துல 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் திஸ் ஆன்சர். The mean and variance of a binomial variate x are respectively 2 and 1.5. Find p of x equal to 0, npq by np, np cancel பண்ணிடு. இது 1.5 கொஸ்டின் வந்து 1.5. 1.5 இது பண்ணினா என்ன வரும் 3/4. ஸோ n கண்டுபிடிக்கணும். ஸோ np equal to 2. ஸோ n into p value 1/4 equal to 2. ஸோ n equal to 8. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஃபார்முலா இப்போ தான் நம்ம சொன்னோம். p of x equal to x, ncx p இப்போ கண்டுபிடிச்ச ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்க.
கொஸ்டினில் வந்து x = 0 அப்புறம் x = 1 x greater than or equal to 1 இந்த மூணையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். NC0 1 anything தென் P of x greater than or equal to 1னா 1 minus P of x less than 1 you know this formula. ஸோ less than 1னா என்ன x = 0 அப்போ x = 0 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ஆன்சர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ now the last question 11.22 on the average 20% of the product 20% வந்தாவே by 100 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ இங்கே வந்து 1/5 இதுதான் வந்து P இதுதான் டிஃபெக்டிவ். இப்போ அந்த ப்ராடக்டில் இவ்வளோ இது வந்து டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ Q என்ன 4/5. தென் இஃப் வி செலக்ட் 6 items அப்போ n = 6 of those product at random and x denote the x என்னது denote பண்ணுது number of defective products find the probability. x அப்படிங்கிறது number of defective product. two products are defective அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ P of x = 2 atmostனா less than or equal to P of x less than or equal to 1 atmost 1 அப்படின்னா அட்லீஸ்ட் 2னா P of x greater than or equal to 2 அவ்வளோதான். இப்போ சொன்ன வேல்யூ எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். P of x = சைடில் போட்டிருக்க இதை பார்த்துக்குங்க. ஸோ ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். எல்லாமே கால்குலேஷன் தான். அடுத்தது x = அட்மோஸ்ட்னு சொல்லியாச்சு. அட்மோஸ்ட்னால் இந்த ஃபார்முலா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ன்னா எங்கே வரும் 0 வரும் 1ம் வரும். ஈக்குவல் டு இருக்கிறதுனால 1ம் வரும். நவ் யூ சப்ஸ்டிடியூட் இந்த ஃபார்முலா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கால்குலேஷனை கோ த்ரூ பண்ணிக்க. ஸோ த லாஸ்ட் ஸ்டெப் P of at least 2 defective atleastனா greater than or equal to அப்போது இது ஃபார்முலா வந்து 1 minus P of less than or equal to. ஸோ x = 0 x = 0 x = 1 இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா இந்த ஆன்சரை அடுத்ததுக்கு யூஸ் பண்ணி ஸோ இங்கே இந்த ஆன்சர் எடுத்து அப்படியே. ஸோ திஸ் இஸ் ஓவர். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய PDF வந்து ஐ கிவ் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேங்க்யூ.